Welcome guys. See this week நம்ம XAU USD gold ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். Then comparing the S&P with the silver. Previous week நம்ம எதில் பார்த்துருந்தோம் நாஸ்டாக். ஓகே, நாஸ்டாக்கோட ட்ரேட் பண்ண வேணும்னா நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். தென் டிஸ்கார்ட்லேயுமே அது அவைலபிளாக தான் இருக்கும். நம்மளோட சோஷியல் மீடியா செஷன் வந்து போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா, அதில் பாருங்க, வீக்லி அப்டேட் ஆகிடும். இப்போதைக்கு நம்ம கோல்டு எப்படி ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணுறோம் வீக்லி டைம் ஃப்ரேமில் 5 மினிட் ஆர் 15 மினிட் டைம் ஃப்ரேம் எக்ஸிபிஷன்ஸ் வரைக்கும் இன்ட்ராடேல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா, தென் ஃபியூச்சர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் போன வீக்கெண்ட் மிஸ் ஆயிடுச்சு, அதை பற்றி நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கோ யூரோ யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டி ரிமைனிங் இருக்க ஃபாரெக்ஸ் கிளாஸ்லாம் எப்படி நம்ம ட்ரெக் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம கோல்டு பார்த்துட்டாலே யூரோ யூஎஸ்டிக்கு நீங்கள் முடிச்சிடலாம், அது ரொம்ப ஈஸி. ஓகே, நாஸ்டாக்குக்கும் கோல்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. என்ன டிஃபரன்ஸ் ஒன்னா, இப்போ நாஸ்டாக் நம்ம 1 மினிட் வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். கோல்டு நம்ம 5 மினிட் ஆர் 15 தான் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா, சரி, ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேட் பிளான் செக்லிஸ்டும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம சாட் செஷன் கூட எடுத்துக்கோங்க. சாட் செஷன்ல வந்து போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, ப்ரீவியஸ் வீக் போட்டது அப்படியே தான் இருக்கும். ஓகே, அது ஜஸ்ட் டோட்டல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, மிச்சம் எல்லாமே அதிலே இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் உள்ள வந்தோடனே ஏன்னா ஸ்பீட் இருக்கா இல்லையா, அதுதான் இஆர்எல் இல்லை டோட்டல்ஸ் ஓப்பன் சொல்றோம். சரிங்களா, பிஎஸ்எல் எஸ்எஸ்எல் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. தென் ஐஆர்எல் இஆர்எல் இதெல்லாம் பார்த்துருங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் முக்கியம்? மார்க்கெட் எப்பவுமே ஃபண்டமெண்டல்ஸ்ன்ற ஒரு டேர்ம் வச்சு தான் நகருது. இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எக்கனாமி எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு தான் தெரியும். அதை வச்சு தான் அவங்க பொசிஷன்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணுவாங்க. அந்த பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணும்போது பிரதிபலிக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே கேண்டில்ஸ். ஓகே, சரி, இது வந்து கரண்ட் வீக், இதை வந்து விட்டுலாம். ஸோ நம்ம இந்த வீக்கை தான் அனலைசிஸே பண்ண போகிறோம். சரிங்களா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கன்சல்டேட்ல இருக்கும்போது, ட்ரெண்டிங்ல இருக்கும்போது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் கன்சல்டேட்ல இருக்கும்போது ஷுவரா ப்ரீவியஸ் வீக் ஹை தென் ப்ரீவியஸ் வீக் லோ, இதை கம்பல்சரி நீங்க மார்க் பண்ணிடணும். தென் இந்த டெம்ப்ளேட் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லணும்னு இருந்தேன். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் ட்ரேட் அந்த மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மாடி வைங்க, செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு உங்களுக்கு சம்திங் நீங்க எஸ்எஸ்எல்ன்றீங்க, பிஎஸ்எல், டிஓஎல், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐஎஃப்இஜி நான் டைப் பண்றேன். ஓகே, என்ன சைஸ் வேணும் அது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அது ரைட்ல இருக்கணுமா, சென்டர்ல இருக்கணுமா, என்ன எதுன்னு நான் ரைட்ல வச்சிடுறேன். தென் அது டாப்பா, பாட்டமா, மிடிலா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்க தெரியுதுங்களா, இங்க மாறிட்டு இருக்கு பாருங்க. பார்த்துட்டு அந்த லைனோட கலரு, ஓகே, டெக்ஸ்ட் சைஸ், அது போல்டா இருக்கணுமா, இல்லை டெக்ஸ்ட் கலர் எல்லாமே நீங்க மாத்திக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு, இங்க இருக்குல்ல இந்த டெம்ப்ளேட்ஸ், அதுல போயிட்டு சேவ் டிராயிங் டெம்ப்ளேட் ஆஸ் அப்படின்னு கொடுத்து காப்பி பண்ணதை இங்க பேஸ்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஆட் ஆயிடும். அதில் பின்னாடி நீங்க எதனா ட்ரா பண்றீங்க அப்படி ஜஸ்ட் இப்போ லைன் மட்டும் அப்படி போட்டுட்டீங்கன்னா டெம்ப்ளேட்டை கிளிக், இல்லை நீங்க இப்படி கூட கிளிக் பண்ணலாம். இந்த லைன் கூட ரைட் கிளிக் பண்ணா உங்களுக்கு டெம்ப்ளேட் நீங்க காமிக்கும். இதோ இங்கே கூட டெம்ப்ளேட் தான் காமிக்கும். சரிங்களா, ஒன்னு இப்படி பண்ணலாம், அப்படின்னா இங்க வந்து போகலாம். இப்போ எங்க ஐஎஃப்ஹெச் ஆட் ஆகிட்டு இருக்கும் பாருங்க, இதோ இருக்கு ஐஎஃப்ஹெச். ஓகே, உங்களுக்கு வேணாம்னா அது வேணாம்னு எடுத்துடலாம். அது எப்படி எடுக்கிறதுக்கோனா இப்போ டெம்ப்ளேட்ல போயிட்டு ஐஎஃப்ஹெச் இருக்கா delete பண்ணி விட்டுருங்க. இப்படிதான் டெம்ப்ளேட் ஆட் பண்றது. யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒன்றுக்கும் போய் டைப் பண்றதுக்கு தேவை. ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஹைஸ் அண்ட் லோஸ் கோ. சில்வரை வந்து ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்க கோல்டோட, ஜஸ்ட் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் கம்பேர் பண்ணுங்க. அந்த நாஸ்டாக் அண்ட் இஎஸ் எடுக்கும்போது எப்படி ரெண்டுத்தையும் பக்கத்துல வச்சிருக்காங்க, அந்த அளவுல அதில் பார்க்க தேவையில்லை. ஓகே, சரி, ப்ரீவியஸ் வீக் லோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கரெக்ட் ஆகியிருக்கும். ஏன் நான் என்ன சொல்லியிருக்கோம், பை கேண்டில்னா ஓ எல் ஹெச்சி வரணும், ஓப்பன் ஆகணும், மார்க்கெட் லோ போகணும், அப்புறம் தான் மேலே போய் பை ஆகணும்னு இருக்கேன். இதை நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு டே டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்ஃபார்மா எஸ்எஸ்எல் தான் எடுத்திருப்பான், அப்புறம் தான் பிஎஸ்எல் எடுக்க போயிருப்பான். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டே டைம் ஃப்ரேம் உள்ள என்ட்ராயிடலாம். சரியா, சரி, மண்டே எங்க ஸ்டார்ட் ஆகுது? இதான் மண்டே, இது தேர்ஸ்டே, சாரி இது மண்டே. மண்டே ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி ஃப்ரைடே என்ன பண்ணிருக்கான், இன்கம்ப்ளீட் வீக்கா முடிஞ்சிருக்கு டிஓஎல். என்ன இன்கம்ப்ளீட்? சி தட்ஸ் a huge IRL happened previous week, டியூஸ்டே வெனஸ்டே போல. அது தேர்ஸ்டே ஃப்ரைடே டேப் ஆயிட்டு இந்த டார்கெட் ரீச் ஆகவே இல்லை. ஓகே, இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த ரேஞ்சோட லோ வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிருக்கும், பட் ரீச் ஆகல. நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்பப்பெல்லாம் மண்டே வந்து நமக்கு மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆகும்னா, ப்ரீவியஸ் வீக்ல மார்க்கெட் ஒரு பீரியட் டேப் ஆகிட்டு அதுக்கான டிஓஏல டார்கெட்டை ரீச் பண்ணாம விட்டுட்டால், அப்படியே ஃப்ரைடே தேர்ஸ்டே க்ளோஸ் ஆகிட்டா, கம்பல்சரி மண்டே எக்ஸ்பென்ஷன் ஆகுது நிறைய வாய்ப்பு உண்டு. தென் இட் ஆக்ட் அஸ் சிஆர்டி. சரிதா? ஸோ இப்போ நம்ம என்ட்ரி போட போறது இந்த மண்டே 1 ஹவர்ல. ஓகே, டைரக்டா 1 ஹவர் போலாம். உங்களுக்கு வேணா 4 ஹவர் செக் பண்ணலாம். ஓகே,
சி இதுதான் 17. தென் நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறது இந்த கேண்டில் தான் சரிங்களா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எப்பவும் போல இந்த ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி பண்ணுவீங்க, ஜஸ்ட் 1 hour போங்க ஸ்கேட்ல இருந்து, உங்களுக்கு அதுல இருந்து பிடிஆரே கிடைக்கும். அப்பதானே நீங்க 4 hour 1 hourல பிடிஆரே மார்க் பண்ணாதான் நம்ம ட்ரேடே பண்ண முடியும். சரி, அப்போ டே டைம் ஃப்ரேம் ஐஆர்ல இருக்கு, தென் சிஆர்டிஎம் இருக்கு. எனக்கு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆக போறது 2 o'clock இருந்து லண்டன். ஓகே, 2 o'clock இருந்து லண்டன் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, இது மட்டும் லைட்டாக நோத்திக்கலாம். இப்போ 2 o'clock இங்கே லண்டன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு என்ன பிடிஆர்எஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. சரி, இங்க எந்த ஒரு ஃபெராலி கேப்ஸும் கிடையாது சரியா. சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஃபெராலி கேப்ஸ் இல்லைன்னா ஐஎஃப்இஜி இருக்கு. என்ன பண்ணிருக்கு, ஐஎஃப்இஜி பாடி க்ளோஸ் வச்சிருக்கா, செல் கலரா மார்க்கெட் தாண்டி க்ளோஸ் வச்சாச்சா, அகைன் போய் 1 o'clock டேப் ஆகுதா. ஸோ அதை மார்க் பண்ணுங்க. நம்ம இப்போ 2 o'clock மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது 15 minute ஆர் 5 minute அதனால் என்ட்ரி இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். சரி, உள்ள வந்தாச்சு. கைஸ் ஒன்று சொல்ல மாட்டேன், டிடிஓ பார்த்துக்கோங்க. எங்கே இருக்கு 12 o'clock, டிடிஓ ஸ்வீப் ஆகியிருக்கும் கன்ஃபார்ம். அதுதான் 12 o'clock. ஓகே, தென் நமக்கு இங்கே 2 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா 2 இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்டா 2 o'clock நீங்க உள்ள வரும்போதே என்ட்ரி, உள்ள வந்த உடனே என்ட்ரி. ஸோ இதை பிக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். உள்ள வரோம் நம்ம முன்கூட்டி 2 o'clock வரதுக்கு முன்னாடி ஏதோ 10 நிமிஷம் மார்க்கெட்டை பார்த்தோம்னா நீங்க உள்ள வந்தோன்னு என்ட்ரி எடுக்கலாம். எக்ஸாக்டா நீங்க 2 o'clock வரும்போது நீங்க இந்த டேல 1 hour இதெல்லாம் பார்த்து வைக்கணும். இதுக்கு தான் நான் என்ன சொல்லுவேன், ஜஸ்ட் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல சிஆர்டி இருக்கா இல்லைன்னு செக் பண்றது நம்ம ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஐஆர்ல இருக்கா இல்லைன்னு செக் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்ள வந்து எக்ஸிபிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் உண்டு. சரி, இப்போ எங்க மிஸ் பண்ணிட்டோம், மிஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மிஸ் பண்ணிட்டோம், எங்க நம்ம திருப்பி அதை பிடிக்கலாம். 5 minute போகாதீங்க, மேக்ஸிமம் 5 minute போகாதீங்க. நான் எதுக்கு 5 minute வேணான்றா, நியூயார்க் நான் கூட ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு லண்டன் செஷன்ல 5 minute போய் மாட்டிக்காது. ஓகே, 15 டே பாருங்க. அரௌண்ட் இந்த இடம் வரும்போது திருப்பி ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகுதா மார்க்கெட்ல, எஃப்இஜியும் கிரியேட் ஆகுது, பிளஸ் ஓபி ஃபார்மேஷனும் இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இந்த ப்ராஃபிட்டே போதும். ஆனா அகைன் நியூயார்க்ல வந்து தொடரான் பார்த்தீங்களா 10:30 மணிக்கு. நீங்க என்ன பண்ணலாம், ஒரு செஷன் முடிஞ்சு ஒரு செஷன் வரும்போது எப்பவுமே நான் நாஸ்டாக்ல உங்களுக்கு ஒரே செஷன் ட்ரேட் பண்ணாதான் சொல்லி கொடுத்தேன். பட் நியூயார்க்கு லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க ட்ரேட் பண்றோம். இந்த கோல்டு தென் யூரோ யூஎஸ்டி இது எல்லாத்துலேயுமே அப்படிதான் பண்றோம். ஸோ ஒரு செஷன் முடிஞ்சு மறு செஷன் நீங்க வரீங்கன்னா, ஒரு செஷன் என்ன ப்ரோ 2 AM வந்து 5:30 AM, அதுதான் லண்டன் மார்க்கெட்டோட செஷன் நியூயார்க் டைம்ல சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 8 AM வந்து 12 PM அந்த 4 hours தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம் நியூயார்க்கோட செஷன் நியூயார்க் டைம்ல. ஸோ செஷன் முடிஞ்ச செஷன் வரும்போது 4 hours 1 hours அகைன் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இப்போ லண்டன்ல நீங்க அங்கே மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூயார்க்ல உங்களுக்கு என்ட்ரி. ஓகே, ஆக்சுவலா லண்டன்லயே உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுத்து முடிச்சாச்சு. எங்க நான் சொல்றது தெரியுதா, ஒரே நிமிஷம், வேற இடம் ஒரு வருது. ஓ மினிட் கைஸ், சிம்பிளா நம்ம 1 hour எஃபிஜின்னு போட்டுறேன். சரி, இதை பாருங்க, இதுவே உங்களுக்கு லண்டன்ல என்ட்ரி தான். ஆனா 5 o'clock ஆயிருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். 2 to 5:30 தான் மார்க்கெட். ஓகே, 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அகெயின் டேப் ஆகிறான். இங்க வந்து நம்ம ப்ரோ இவ்வளோ ஃபால் ஆயிடுச்சு, திருப்பியும் மார்க்கெட் வந்து டேப் ஆகும்போது நான் ஏத்துக்கலாமா? ஷுவர், உங்களோட டிபின்னு பெண்டிங்ல இருக்குல்ல, இதுவே அவன் பாடி எடுத்திருந்தா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா பாடி போயிட்டு எடுத்திருந்தா கூட யோசிக்கலாம். பெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ தாராளமா நீங்க எடுக்கலாம். சரியா, நான் இப்ப இங்க மார்க் பண்றேன். அவங்க இன்னொன்னும் சொல்றேன், இதுவே லிக்விடிட்டி தான். நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல போனா உங்களுக்கு கன்ஃபார்மா அது புரிஞ்சிடும் இதுவே லிக்விடிட்டின்னு. 1 2 3 4 கேண்டில்ஸ் இங்கே இருக்கு. ஸோ 5 minutes 15 minutes போய் பார்த்தா செம லிக்விடிட்டியா இருக்கும் அதெல்லாம். ஓகே, சி நம்ம இங்க என்ன என்ட்ரி எடுக்க போறோம். இவ்வளவு பொறுமை வேணும். ஓகே, நான் டேரக்டா என்ன பண்ண போறேன், 5 minute போக போறேன். ஏன்னா 1 or 2 5 minute கன்வர்ஷன் ரேஷியோ நல்லா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. அதனால 5 minutes போறேன். நான் சொன்னா உங்களுக்கு இங்கே நிறைய லிக்விடிட்டி இருக்கும்னு. இப்போ இது ஏஎம்டியா தானே இருக்கு, பார்த்தா தெரியுதா? பக்கா ஏஎம்டியா இருக்குங்களா? ஓகே, எங்க மேனிபுலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. எங்க ப்ரோ என்ட்ரி எடுக்கிறது? எவ்வளோ அழகா தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கான் பாருங்க ஐஆர், சாரி ஐஎஃப்ஹெச். ஏன்னா இதுக்கு மேலே என்ன வேணும், எம்எஸ்எஸ் பார்க்கணுமா ப்ரோ? தேவையில்ல. எதுக்கு எம்எஸ்எஸ் பார்க்காம எடுக்க சொல்றேன்னா,
சரி, இங்க உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் இருக்கு. மார்க்கெட் ஏஎம்டி ஆயிடுச்சு. ஈக்குவல் லோஸ் இருக்கு. பை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், PO3 பார்த்துட்டு அப்படியே எடுத்துருவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஐஎஃப்இஜிக்கு எம்எஸ்எஸ் வராது. ஐஎஃப்இஜின்றது வந்து எம்எஸ்எஸ் வச்சுட்டுலாம் போய் தொடறது கிடையாது, கிரியேட் ஆனவனே தொடருது. இல்ல நான் எம்எஸ்எஸ் பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்னா இந்த பிரேக்கர்ல நீங்க எடுத்துக்கலாம். இது உங்க எம்எஸ்எஸ் பிளஸ் பிரேக்கர் டேப், தெரியுதா? ஸோ பேஸ்ட் அப் ஆன் யுவர் வியூ, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறது உங்க கண்ணுக்கு அப்ப தெரியறது, அதை வச்சு நீங்க என்ட்ரி எடுத்துக்கோங்க. அது என்ன உங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியர் வியூ மார்க்கெட் தரும். Then this OTP 5.2 வராது guys, it's enough. You reach $250, definitely you made $1,250. தாராளமா போதும். இதுக்கு மேல என்ன வேணும்? 1 hour ஃபெராரி கேப்ல டாப் ஆயிருக்கு, ஏஎம்டி வச்சிருக்கு, மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அந்த என்ட்ரி நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க என்ட்ரி வரும். இதுக்கு எஸ்எல் இங்க வைக்க போறோம் நம்ம. இது ஒரு 3.5 வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட டைமிங் பாருங்க, 10:55. இட்ஸ் எ மேக்ரோ, செகண்ட் மேக்ரோ. அலைன்மெண்ட் ஆகுதா மேக்ரோஸ்? 11:15 மேக்ரோ முடிஞ்சு. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதை நீங்க விட்டுட்டீங்க, அது மேக்ரோஸ் வரல. இருந்தாலும் ஓகே, பட் டிபி ரீச் ஆகும்போது உங்களுக்கு 12 o'clock முடிஞ்சிருக்கு, கரெக்டா இருக்கு. தட்ஸ் இட். உங்களுக்கு தேவையான டிபி ரீச் ஆயாச்சு. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம், டே டைம் ஃப்ரேம் போய் பார்க்கலாம். ஓகே, சி 100% ஷுவரா சொல்றேன், நான் கன்ஃபார்மா இந்த கண்டினியூஷன் அப்படியே நடக்கும் தான் நினைச்சேன். மார்க்கெட் வந்து இந்த எஸ்எஸ்எல் எடுத்துட்டு பிஎஸ்எல் போகணும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சரிங்களா, கன்ஃபார்மா அது இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸா மார்க்கெட் எடுக்கும், கோல்டு இன்னும் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் என்னோட ஐடியா. பட் டியூ டு த ஃபண்டமெண்டல் நியூஸஸ், அமைதி பேச்சுவார்த்தைலாம் இப்போ வரப்போகுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்லிட்டு மார்க்கெட்டை சும்மா ஆயிலும் கோல்ட பம்ப் அண்ட் டம்ப் அடிச்சு இன்சைடர் ட்ரேடிங்ல செமையா சம்பாரிச்சானுங்க. ட்ரம்ப்பும் ஈரானா எவன் சம்பாரிச்சான்னு தெரியாது, எல்லா கவர்மெண்ட்டும் சம்பாரிச்சிருக்கோம். சரியா? ஸோ அந்த நியூஸஸ்னால அப்படியே மார்க்கெட் மாறிடுச்சு. இதனாலதான் நியூஸஸ் பாருங்க, எல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் செல்ஸ் இன்னும் கண்டினியூஷன் ஆகணும் தான். நான் திருப்பி மேலே மார்க்கெட் போகணும்னு சுத்தமா யோசிக்கவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம முன்கூட்டியே பார்க்கலாம், என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம்? ஃபோராஸ் போங்க. நம்ம செல் போறதா இருந்தா என்ன பண்ணிப்போம்னு சொல்றேன். நம்ம இப்போ செல் போறோன்ற பட்சத்துல ஒரு பீரியட் வேணும்ல. நேற்று நடந்ததுக்கு பேர் என்ன? எக்ஸ்பேன்ஷன் ரைஸ். ஸோ நம்ம இப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்போமா இல்லையா? கரெக்டா, இது வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரி, அப்போ அது போற வரைக்கும் பை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 4 hour ரீட்ரேஸ்மெண்ட், டேவோட ரீட்ரேஸ்மெண்ட்லாம் ட்ரேட் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். என்ன ரீட்ரேஸ்மெண்ட்னாலே ஹெச்ஆரா நடக்கும், அது நீங்க பொறுத்துக்கணும். இப்போ இங்க இது ஒரே கேண்டில் புஷ் எல்லாரா இருக்கு, ஸோ அப்போ பொறுமையா தான் போவான். ஓகே, இதுதான் பிடிஆர் இல்லாம இஆர்எல் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு ஐஆர்எல் போற ட்ரேட். 4 hour லோ ஸ்வீப் பண்ணது இஆர்எல்ன்ற, 4 hour எஃபிஜி வந்து ஐஆர்எல்ன்ற. டேல தான் பார்க்கணும் ப்ரோ, 4 hours பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, இதுல நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது இந்த 1 o'clock கேண்டில் வந்து தான். சரி, நம்ம இதுல போயிட்டு 1 hourல செக் பண்ணலாம், நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, ஆர்டர் ஃப்ளோ என்ன ஃபாலோ பண்ணுங்க இல்லை. இட்ஸ் ஈக்குவலை 1 2 3 ஈக்குவலைஸ். சரி, தென் இங்க பாருங்க 1 hour ஃபேராலி கேப் இருக்கு, அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் மார்க்கெட் 2 o'clock அங்கே வந்து டேப் ஆகிட்டு கிளம்புதா, 5 minute போறேன். கைஸ் நான் மார்க் பண்ணிட்டேன் தெளிவா, 1 hourல பிடிஆரை மார்க் பண்ணிட்டு தான் இங்க வரேன். வித்தவுட் ஐட்டம் ஃப்ரம் பிடிஆரே நான் எதுவும் எடுக்கிறது கிடையாது. accumulation, manipulation, then we have the MSS. Then என்ன பண்ண போறோம், இந்த எஃபிஜில ட்ரேட் எடுக்க போறோம். சரிங்களா, இந்த எஃபிஜி எடுத்திருந்தா நீங்க காலி. ஏன் ப்ரோ அந்த எஃபிஜி எடுத்திருந்தானா, அதான மிட்டிகேஷன் இல்லாம இருக்கு. சி லோ டு ஹை நான் ஃபிபுக்கு வர்றேன், அவன் ப்ரீமியம்ல இருக்கான். அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்க வராதுன்னு சொல்லிட்டு இதுலயே எடுத்துக்கலாம், இந்த எஃபிஜியா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்க எடுத்திருந்தா எஸ்எல் தான். மார்க்கெட் கரெக்டா இப்போ 220 வருது. 20 minutes அனலைஸ் பண்ண மாட்டீங்களா கைஸ்? 20 minutes எனஃப் அனலைஸ் பண்றதுக்கு. ஓகே, இந்த ஃபியூச்சர் நம்ம என்ட்ரி வைக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இந்த செல்ஃப் ஃபேராலிக்கு அப்போ மார்க்கெட்டிங் பைக் எல்லாம் உடச்சிட்டு ஐஎஃப்ஜியில் இங்க இருந்து கூட என்ட்ரி போடலாம். அதை விட்டுட்டு உங்க ரீகன்ஃபர்மேஷன் இங்க மட்டும் வைக்காதீங்க, தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஆல்ரெடி இங்க ஈக்குவலா இருக்கான் பாக்கிறதுக்கு, எடுத்துட்டு வந்து
கீழே இந்த கேண்டில் லோடியாது வைங்க, இது ஸ்வீப் ஆயிருக்கு, இந்த கேண்டில் லோடியாது வைங்க. ஓகே, ரொம்ப டைட்டா இருக்காதீங்க எஸ்எல். தென் டிபி அழகா தூக்கிட்டு வந்து ஈக்குவலைஸ்ல வைக்கிறோம். யாரு இந்த ஈக்குவலைஸ்ல, சரியா? அரௌண்ட் எவ்வளோ நேரம் ஆகுது? 2:20 நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க, 9:15 போய் ரீச் ஆகிறோம். ஃபைன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 7 ஹவர் கிடைக்குது. ஒர்த் ஆஃப் வெயிட்டிங்ல அவ்வளோ டைம் வெயிட் பண்றது, 7 ஹவர் மேக் பண்றதுக்கு ஒர்த்து தான், சரியா? இப்போ நான் லண்டனை விட்டுட்டேன் ப்ரோ. லண்டன்ல என்ட்ரி விட்டுட்டேன். நான் எப்படி ரீஎன்ட்ரி எடுக்கிறது நியூயார்க்ல? சான்சஸ் இருக்கான்னு பாக்குறேன். நான் கன்ஃபார்ம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கான்னு நான் செக் பண்றேன். அகைன் 4 ஹவர்ஸ் போறேன். நல்ல ரிஜெக்ஷன். ஆக்சுவலாக நம்ம இந்த கேண்டில் 1 to 5 பார்த்தோமா? ஆமாம், 5 to 9 நம்மளுக்கு தெரியாது. அப்போ 1 hour போனோம். ஏன்னா 5 to 9னா நம்ம 5 to 8 வரையும் தான் பார்க்கணும். 8 to 9 ஆச்சு நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஓகே, 6 7 நல்லா மேலே போயிடுச்சு. அகெயின் 8. நம்மளுக்கு நியூயார்க்ல என்ட்ரி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இதெல்லாம் 6 7 தான் கீழே வந்து போயிருக்கான். பார்க்குறேன் இருக்கான்னு பார்க்குறேன். 8 o'clock அங்கே தான் இருக்கு. 15 minutes ஃபர்ஸ்ட் போகிறேன். ஓகே, 15 minute எஃப்இஜி ப்ளஸ் பிரேக்கர் டேப் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ட்ரி இருக்கு. இந்த 15 minute எல்லாரும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நமக்கு இந்த எஃப்இஜி டேப் ஆகணும் அப்படின்னு. 100% ரைட் நீங்க யோசிக்கிறது. பட் இங்க பாருங்க, ஃபெராரி கேப் இருக்கானா வித் த பிரேக்கர், இந்த ஒரே ஒரு கேண்டில் உள்ளாரதான் அது மொத்த ரேஞ்சும் அடங்கியிருக்கு. ஸோ நீங்க இப்படிதான் ட்ரேட் பண்ணி ஆகும். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த எஃப்இஜி வச்சுட்டு ஸ்ட்ரிக்ட் டைம் எஸ்எல் வைக்கலாம். இது பை த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும், இப்பயே சொல்றேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோக்கு இது ஓபி, கரெக்டா? ஓபி தான் இது. ஓபில இருந்து மார்க்கெட் போகுது. புரியுதா உங்களுக்கு? தெளிவா போகுது பாருங்க. தென் இங்க நம்மளுடைய பை என்ட்ரி வரும். எஸ்எல் நீங்க கன்ஃபார்மா பிரேக்கராண்ட வச்சுட்டு இது வரைக்கும் டார்கெட் பண்ணீங்கன்னா ஒரு 5.7 அதாவது வரும். இல்லை ட்ரெடிஷ்னலாக எஸ்எல் வந்து ரொம்ப கீழே தான் வைப்பேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் இங்கே வைப்பீங்க, 2 hour வந்துருக்கும். எனி திங் ஒரு என்ட்ரி உங்களுக்கு கிடைக்குது. எப்போ? டியூஸ்டே ரீட்ரேஸ்மெண்ட்ல பிடிக்கிறோம். அங்கே போய் நின்ற பிறகுலாம் மணி ஆயிடுச்சு, போதும். பத்திர தானே ப்ரோ, திருப்பி நான் நீங்கள் எந்த ஒரு செல் அடிப்பேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓரளவுக்கு தான் நம்ம பார்த்தோமா, ப்ராஃபிட் பண்ணோமா, விட்டுறணும். நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் போகணும். டியூஸ்டே ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் டே, நம்மளுக்கு ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நமக்கு இனிமே தான் தெரியும், நம்ம டியூஸ்டே ரிட்ரேஸ்மெண்ட் ஆன இடத்துல இருக்கக்கூடிய 4 hour ப்ரீமியம் செல் ஃபேர் அப்படி அந்த மார்க்கெட் செல் கண்டினியூஷன் கொடுக்குமா, இல்ல பையா மாதிரி போகுமா? அந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் பார்த்துருந்தா இவங்க வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க, இல்லைன்னா வேற செல் நினைச்சிருப்பீங்க, ஐடியா வாங்கியிருப்பீங்க. பட் டெக்னிக்கலா கரெக்டா இருந்ததா உங்களுக்கு செல்லே கிடைச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஏஷியன் கேண்டில். அவனே முடிச்சு விட்டான் இந்த இடத்த. அதுக்கு மேல நீங்க எதுக்கு செல்லை பத்தி யோசிக்கணும்? கொஞ்சம் யோசிங்க, நீங்களே யோசிங்க. இந்த இடத்துல தான் நம்ம செல்லுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். பாடி க்ளோஸே வச்சு காலி ஆயிடுச்சு. ஸோ செல்லை பத்தி யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ண போறீங்களா? கிடையாது. இதே இது நான் சொல்றேன் ப்ரோ, இது ஓபி ப்ரோன்னு வாங்க. அட 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க, எஸ்எல் அடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். நீங்க ட்ரேட் பண்ண போறது இந்த கேண்டில் தான். அது முன்னாடி இவ்வளவு பெரிய பை மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. ஏஷியன் ட்ரேட் பண்றது கிடையாது, சஜஸ்ட் பண்றது கிடையாது, ஏஷியன் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி என்கிட்ட கேட்டாலும் எந்த பதிலும் இல்லை. இந்த மார்க்கெட் வந்தோமா, இப்போதைக்கு வந்து உருவப்பட்ட எஃப்இஜி இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியாது. 100% சொல்ல ஒன்றும் புரியாது. இந்த எஃப்இஜி டேப் வரும், இந்த 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுதா, 2 மணி முடிஞ்ச உடனே 1 hour கேண்டில் ஒரு வாட்டி வந்து பார்ப்பேன். 3 மணி முடிஞ்ச உடனே திருப்பி 1 hour கேண்டில் வந்து ஒரு வாட்டி பார்ப்பேன். அப்போ பார்த்தா நீ எஃப்இஜி மாதிரி நீங்க கிரியேட் ஆகுது தெரிஞ்சிருக்கும் 2 மணி முடிஞ்ச உடனே. ஸோ மேபி அந்த எஃப்இஜி மார்க்கெட் டேப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பாருங்க, இதெல்லாம் ஒரு டிஃபரன்ஸே கிடையாது. 6 பாயிண்ட்ல அதெல்லாம் ஸ்ப்ரெட்ல போயிட்டு இருக்கும். ஸோ அதை கண்டுக்காதீங்க. நான் இதை உட்காந்து பார்த்துக்கிட்டு ஓகே இந்த மார்க்கெட்ல ஒரு அக்யூமுலேஷன் இருக்கு, தென் இது பர்ஃபெக்டா போயிருக்கா, இங்க வந்து எஃப்இஜி ஆல்ரெடி தொட்டிருக்கு, இது 1 hour எஃப்இஜி. தென் இங்க அகைன் ரீகன்ஃபார்மிங் ஐஎஃப்இஜி பேட்டர்ன். ஓகே, கரெக்டா அந்த செல் எஃப்இஜி அவன் பாடி க்ளோஸ் வச்சு முடிச்சுட்டான். உடனே போடலாம், இல்ல நீங்க எஃப்இஜி வர வச்சு போடலாம், அது உங்க விருப்பம். இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும். மேல போயிடுச்சு மார்க்கெட், என்ன ட்ரேட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? இருக்கும்,
நாம தான் பொறுமையா உட்காந்து பார்க்கணும். முடிஞ்சு போன அப்புறம் இது ஈஸியா தான் தெரியும். நம்ம அதை லைவ்ல பார்க்கணும். இப்போ நீங்க மட்டும் வந்து முடிஞ்சு போனதை காமிக்கிற லைவ்ல காமிக்க முடியுமா? ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி சொன்னேன், 1 ஹவர் ஆயிருக்கும், ஒன்னும் வந்திருக்காது. இப்போ 3 வந்து 1 ஹவர்ல பார்த்துருப்பேன். பார்த்தா ரெஃப்யூஜி அதை மார்க் பண்ணி வச்சிருப்பேன். இந்த எஃபிஜி அந்த எஃபிஜில ஏதோ ரியாக்ஷன் இருந்தா ஃபெயிலியர், அவ்வளவுதான். அங்க எடுத்துக்க மாட்டேன். திருப்பி இந்த எஃபிஜி மார்க் பண்ணி வைப்பேன். அங்கேயாவது ஒருத்தான் பார்ப்பேன், இல்ல அடுத்து மார்க் பண்ணுவேன். பட் அந்த செல்லை பிடிக்க மாட்டேன். மார்க்கெட் எப்பவுமே எந்த ட்ரெண்ட் போதோ அதெல்லாம் பிடிக்கணும். ஆப்போசிட்டா வந்து பிடிச்சி நீங்க எது இடமா பண்ணி மாடிக்கூடாது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து ட்ரை பண்ணும்போது இவன் தான் முக்கியமான ஐ ப்ரீவியஸ் வீக் ஐ போகுது. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், மார்க்கெட் ப்ரீவியஸ் வீக் லோ எத்தாது ஐ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் நமக்கு இன்ட்ராடே டிபிக்காக, ஓகே, இன்ட்ராடே டிபிக்காக அதை மார்க் பண்ணி வச்சுக்க தேவையில்லை நம்மளுக்கு. தென் இது ஒரு என்ட்ரி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் கன்ஃபார்மா. சூப்பர் என்ட்ரி இது. அதுக்கு அடுத்தது 4 hours போயிடலாம். நியூயார்க்ல எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காங்க. நியூயார்க் தான் மேக்ஸிமம் எல்லாரும் ஃப்ரீயா இருப்பீங்க ட்ரேட் பண்றதுக்கு. நியூயார்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதனா பார்ப்பேன். சி லண்டன் சூப்பரா முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. நியூயார்க் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும், ஒரு 4 hour ஃபேராலி கேப் வந்து மார்க் பண்ணி வச்சிருப்போம். சரி, மேபி அங்கே தொடலாமே, யாருக்கு தெரியும், தொட்டா தொடும்ல. தென் 1 hour போவோம். 1 hour போயிட்டு பார்த்தோம்னா இது பாருங்க, இது 6, 7, இது 8. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறான்னு பாக்குறேன். 4 hours அவன் வரல, இங்க இருக்க 1 hours போல. இது ஒரு ஆப்ஷனல், மேபி அங்க வருமானு சொல்லிட்டு எப்படி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்றேன். இதோ பாருங்க, இப்போ இந்த 1 hour அது எடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த மாதிரி நடக்குது. எஸ்எம்டி பாருங்க இந்த சமயத்துல. இப்போ மார்க்கெட் அங்க மேல போச்சு. அரௌண்ட் வெனஸ்டே 6-8 6-8 6-8 எஸ்எம்டி பார்த்தா தான் நல்லா கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க யாரை ஸ்வீப் பண்ணிருக்கான்? 4 மணி கேண்டில் லோவை 8 மணி கேண்டில் தாண்டிடுச்சு. தெரியுதா? 4 மணில இருந்து 8 மணி கனெக்ட் பண்றேன். இப்போ கோல்டுல 4 to 8 மேல இருக்கும். அப்பதான் நமக்கு எஸ்எம்டி 4 to 8 கீழே தான் இருக்கு. எஸ்எம்டி இல்ல. வேற எதனா இருக்குமான்னு பார்க்கணும். வாய்ப்பு இல்லை. அப்ப எஸ்எம்டி இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கும். ஐ கான்ஃபிடென்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா எஸ்எம்டி இல்லை. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். காங்கிட்டுள்ள போறோம். ஸ்டில் ஏன் ப்ரோ ட்ரை பண்றீங்க? டிபி பெண்டிங்ல இருக்கு வீக்லி டைம் ஃப்ரேம்ல. ஓகே, இங்கேருந்து ட்ரை பண்றோம் நம்ம. இந்த செல்லை பிடிச்சிக்கலாமான்னு கேட்காதீங்க. செல்லில் சுத்தமா வியூவே கிடையாது, நம்மளுக்கு பிடிக்கத்தான் அங்கே ஐடியாவே கிடையாது. சரி, மார்க்கெட் ஃபுல்லா ஃபாஸ்டா டவுன் ஆனதுனால இந்த ஐஎஃப்ஓ தான் எம்எஸ்எஸ்லாம் உட்காந்தா நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இங்க ஒரு ஐஎன்எஃப் மார்க்கெட் டேப் ஆனவங்க ஒரு புஷ் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஃபெராலி கேப்ல என்ட்ரி எடுக்க போறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய செல் ஃபெராலி கேப்பை மார்க்கெட் உடச்சி பை ஃபெராலி கேப்பா கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? உங்களோட டைமிங்கும் பாருங்க, 8:30 கரெக்டா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து எடுத்துட்டு இதுதான் நம்ம டிபி ஆக்க போறோம். மார்க்கெட் கிட்டக்க போயிட்டு அப்படியே இறங்கிடுச்சு. அவ்வளோதான், அதோட மறுநாள் தான் போகுது. இதுதான் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் வேணும். என்னன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி இங்க எங்கன்னா ஒரு 5 மினிட் எஸ்எம்டி கிடைக்குமா நான் சிடோர்ல பாக்குறேன். லைக் 8:15, 8:15 நல்லா இருக்கு. இது அரௌண்ட் 3:15, இதுவும் 3:15. ஓகே, எஸ்எம்டி இல்லை, மேக்ஸிமம் இல்லை, எஸ்எம்டி இல்லை. ஓகே, எஸ்எம்டி நம்ம தான் இருக்கிறோம். நத்திங். சரி, உங்களுக்கு இப்படி பார்த்தாலும் 8:30லேருந்து 9:30 1 ஹவருக்கு உங்களுக்கு டைம் வந்துருக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் எப்போ காய்ஸ் இதுவே 2 hour கிடையாது, 1.8 தான் வருது. அங்க இருந்து அவன் பொறுமையா அப்படி இறங்கி வரானா, தயவு செஞ்சு மார்க்கெட்ல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. 1 hour க்ளோஸ் பண்ணுங்க. மொமெண்டம் இல்ல, நாமளே டாப்ல இருக்கும். 1 hour க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டிபி போனா கூட கவலைப்படாதீங்க. ட்ரேட மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க. 2 hour ட்ரேட்னா 1 hourல ஒரு புக் பண்ணுங்க, இல்ல பியாவது பண்ணுங்க. என்ட்ரி எடுத்த பாயிண்ட்லயாவது க்ளோஸ் பண்ணி விடுங்க லாஸ் இல்லாம, சரிங்களா? ஏன்னா எல்லா ட்ரேட்லயும் 2 hour ட்ரேட் வந்து நம்ம 1 hour கன்வெர்ட் பண்ண முடியாது. பியாவது மாத்திக்கலாம். இப்போ ஒரு 3 to 5 hour ட்ரேட்னா 2 hourன்றது நம்ம கன்ஃபார்மா புக் பண்ண வேண்டிய பார்ஷியல்ஸ். அந்த ஒரு ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக் டு லைன் போய் நின்றுச்சு வெனஸ்டே. நம்மளுக்கு மேக்ஸிமம் டிபி டார் அளவு போய் நின்னாச்சு.
தென் we are going to see Thursday. நம்ம கன்ஃபார்மா தெரியும் அந்த டிபிஎஸ் போய் மார்க்கெட் ஹிட் பண்ணதான் போகுதுன்னு சொல்லிட்டு. எப்போ வியாழக்கிழமை. ஏன்னா ப்ரீவியஸ் டே போய் அங்கே ஹிட் ஆகல. தென் ஃபார் அஸ் கவலையே வேண்டாம், நம்ம இங்க ஆல்ரெடி ப்ராஃபிட்டபுளா இருக்கும். மண்டேவும் சரி டியூஸ்டேவும் சரி ஹைலி ப்ராஃபிட்டபுளா இருக்கும். எவ்வளோ ஆர்ஆர் மறந்துச்சு, நியர்லி 10+ ஆர்ஆர் கடந்துட்டோம். ஏன்னா ஒரு என்ட்ரி 5 ஆர்ஆர் காமிச்சது சேல்ஸ் மண்டே. இங்க பை சென்டர் வந்து 7 ஆர்ஆர் காமிச்சது. இல்லை நியூயார்க்ல போயிருந்தீங்கன்னா ஒரு 3 to 2 ஆர்ஆர் காமிச்சது. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு 10 ஆர்ஆர் நியர்லி இருப்போம். ஏன்னா நீங்க என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, $100 ரிஸ்க் எடுக்கிறீங்க 10K அக்கௌண்ட்னா கூட $1000 இஸ் ஃபைன். ஓகே, எந்த ஒரு பேசிவ் இன்கமும் நம்மளுக்கு டெக்னாலஜி கொடுத்துட போறது கிடையாது. சரி, இங்கதான் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு மிஞ்சி போனா என்ன தோணும், ஃபர்ஸ்ட் மேபி இங்க வருமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் தான். இருந்தாலும் மார்க் பண்ணி வைக்க வேண்டியது தான். 21 ஓகே, இதெல்லாம் நம்ம போய் பார்க்க போறோம். 15 மினிட். லண்டன் கொஞ்சம் இடம் கூடமா இருக்கும் கைஸ். லண்டன்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஃபைன். எந்த விதமான ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியடும் இல்லையா? 1 hour போகிறேன். நான் இன்னும் 4 hour இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். 1 hour போகிறேன். சூப்பர், செம்ம பீரியடே கிடைச்சிருக்கு. ஓபி பர்ஃபெக்டா இருக்கு. ஓபி 1 hour ஓபி மார்க் பண்றேங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவாக வேணும்னா ஐஎஃப்இஜி இது போதுமே. இதுக்கு மேலே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் வேணும்? அவங்க வந்து 5 minutes வாங்க. 2 o'clock எங்க ஸ்டார்ட் ஆகுது கைஸ்? 2 o'clock என்ட்ரி கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் செமையா போயிருக்கு மார்க்கெட். சூப்பரா எம்எஸ்எஸ்லாம் வச்சு பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை இங்க எடுத்து உள்ள வந்து தொட்டுட்டு சூப்பரா போயிருக்கு. கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி உள்ள வந்து போட்டுருக்க முடியுமான்னு தெரியல. ஓகே ஃபைன். அடுத்து எங்க என்ட்ரி பாக்குறது? இதுதான் நெக்ஸ்ட் சாய்ஸ், பிரேக்கர். இந்த ஒரு கேண்டில் பிடிச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். ஒரே அடி 3 hour. ஏன்னாப்பா 1 hourல போய் பார்த்தேன், ஐஎஃப்இஜி இருந்தது, ஓபி இருந்தது. 5 minutesல வந்த மார்க்கெட் கரெக்டா ஒரு அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், எக்ஸ்பான்ஷன், அதாவது எம்எஸ்எஸ் ஆச்சு. இந்த ஃபெராலி கேப்ல டாப் ஆகிட்டு கில் ஜோன் முன்னாடி இருந்து திருப்பி கிளம்புது. அங்க ஒரு அக்யூமுலேஷன் வந்து ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்து எஃப்இஜி தொட்டுருச்சு. பட் அது அவுட் ஆஃப் த கில் ஜோன், இல்லை கரெக்டா கில் ஜோன் டைமிங். தென் நான் அடிஷனல் என்ட்ரியா பார்க்கும்போது பிபி. ஓகே 3 hour ஏன்னா பர்ஃபெக்ட் டைம் முடிஞ்சது. அவ்வளவுதான், நம்மளோட டிபி முடிஞ்சாச்சு. ஃப்ரைடே போயிட்டு ட்ரை பண்ணாதது உங்க கையில இருக்கு. நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த வீக்லி டார்கெட்ஸ், டெய்லி டார்கெட்ஸ், டெய்லி கூட ஓகே. வீக்லி டார்கெட்ஸ்லாம் மார்க்கெட் ரீச் பண்ண அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமா இருக்கும். அதுவும் ஃப்ரைடே வேறையா, தேர்ஸ்டே வரைக்கும் மார்க்கெட் முடிச்சிருச்சா? எனக்கு கேட்டால் ஃப்ரைடே ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். சரி, இட்ஸ் லுக்கிங் லைக் அனதர் சிஆர்டி. தெரியுதா? திருப்பி அப்படிதான் இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, மார்க் பண்ணுங்க. எதுக்கு ப்ரோ மார்க் பண்ணுங்கன்றீங்க? ரொம்ப சிம்பிள். இங்க வந்தா ஐயாயிரம் இல்ல, ப்ரீவியஸ் எல்லோ வந்தா, அதனால மார்க் பண்ணுங்கன்ற. குட்டி டார்கெட் வைப்போம், அது வரைக்கும் வரானான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, இது மார்க் பண்ணிடலாம். நான் அப்போ டேரெக்டாக ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போல போவேன். சிஆர்டின்றதுனால 4 hour போகும், 1 hour போகிறேன். ஏன்னா இருக்கான்னு பார்க்குறேன். ஃபைன். மார்க்கெட்டில் ஒரு பர்ஃபெக்டான ப்ரீமியம் செல்ஃப் ஃபெராலியா போயிருக்கு. அங்கே போயிட்டு மார்க்கெட் டேப் ஆகிற டைமிங் 2 o'clock இருக்கு. ஓகே, 2 o'clock இருக்கு. அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆகிட்டு திருப்பி போய் 10 o'clock இருந்து மேலே வரலாம். சரி, ரெண்டுமே நம்ம உள்ள போவோம். ஓகே, ரெண்டுமே போவோம். நம்மளுக்கு எது என்ட்ரி நல்லா வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா எஸ்எல் வாங்கியிருந்தா கூட ஓகே ஒத்துப்போம். ஏன்னா இவ்வளோ ப்ராஃபிட்டபுளா இருக்கும். ஒரு எஸ்எல் ஒன்றும் நம்ம பிரேக் பண்ற பொறுத்து கிடையாது. ஓகே, சரி, இதுவுமே வந்து ஒரு நல்ல அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன். அப்புறம் மார்க்கெட்ல என்ன என்ட்ரி இருக்கா? ஓவின்னு சொல்லிட்டு போடலாம். பட் நீங்க உடனே ஹேக் பண்ணணும். இந்த செல் பிஃபோர் பை கேண்டில் வந்து மார்க்கெட் ஒரு பாடி க்ளோஸ் வைக்கணும். ஆப்போசிட் கலர் செல் கேண்டில் உடனே தொட்ட உடனே நீங்க போட்டிருந்தீங்கன்னா என்ட்ரி. பட் மேக்ஸிமம் இது நிறைய பேருக்கு வந்து ட்ரைன் ஆகாது. ஆனால் பார்த்துக்கோங்க, அது என்ட்ரி தான். சரியா? ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் வச்சு தான் நான் சொல்றேன். ஓகே, திருப்பி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போக வேணாம். நம்ம செஷன் முடிஞ்சு அப்புறம் நான் போகணும்னு சொன்னேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், அங்கே 1 hour ஃபெராலி கேப் தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன், அப்படியே உள்ள வரேன். ரொம்பலாம் வேணாம், ஃபர்ஸ்ட் லண்டன்ல ஒரு டார்கெட் பண்ணலாம். இது நியூயார்க்ல அந்த 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆனதோ பாருங்க. இது ஈஸி கன்ஃபர்மேஷன் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி கன்ஃபர்மேஷன். இது போதும், ஃபர்ஸ்ட் இது போதும். ஆனா 100% சொல்றேன், நான் இங்க எதிர்பார்த்திருப்பேன்.
இந்த மார்க்கெட் நான் எடுத்துட்டு பார்த்துருக்கேன், அது வரல. சரிங்களா, அது வராது அடிச்சிருச்சு. இங்க எங்க ப்ரோ நீங்க ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க? ஈஸி. லாஸ்டா இருக்கிற உயிர் நம்பிக்கை எவன் தான். இந்த செல்ஃப் வேலைக்கு அப்ப எவன் பைக் க்ளோஸ் வைக்கிறான், அப்ப நீங்க வெளியே வந்துடணும். இதான் 1 hour இப்படிதான் வெளியே வரணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான், இதான் ட்ரேட் பிளான். கோல்ல மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நியூயார்க் அண்ட் லண்டன் செஷன்ஸ்ல நமக்கு என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் கிடைச்சிருக்குன்னு ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இதுல நம்ம பேசிக்கா ஏஎம்டி, PO3, MSS, FEG இவ்வளவுதான் யூஸ் பண்ணோம். வேற எதுவும் பெருசா யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எல்லா டைம் ஃப்ரேம்ஸும் நான் செக் பண்ணிட்டு வந்தேன். எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நான் போய் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டுலாம் இல்லை. ஒன்று சம்டைம்ஸ் 1 hourல கிடையாது, அப்படியே விட்டுறேன். 5 minute வந்துடுறேன், 15லாம் கண்டுக்கவே இல்லை. சம்டைம்ஸ் 4 hourல கிடையாது, அப்படியே 15 வந்துடுறேன். 1 hourலாம் கண்டுக்கல, 5 minute கண்டுக்கல. அவ்வளவுதான். இந்த மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணுங்க. இதை நான் பண்றது ஒரு மசில் மெமரி. எனக்கு அப்படியே புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் மார்க்கெட்ல ஒன்று ஒன்றா நடக்கும்போது நான் ஏற்றுக்கணும். 1 hourல மார்க்கெட் போயிடுச்சு, அங்க மார்க்கெட் திருப்பி ரிவர்சல் ஆகுது, நான் போயிட்டு தேவையில்லாம இந்த பை ட்ரேட். ஏன்னா அவுட் டு அவாய்ட் த ட்ரேட் ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க லாஸ் அவாய்ட் பண்ணாலே ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. தேவையில்லாம இந்த எஃபிஜில் மார்க்கெட் தொட்டு போயிடுது, அதே மாதிரி இந்த எஃபிஜில் தொட்டு போய் ரன் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு தெரியணும் மார்க்கெட் டேட்டா இன்ஃபர்மேஷன் சிஆர்டி வச்சிருக்கு. ப்ரீவியஸ் டே லோ நம்ம டார்கெட் பண்ண போறோம். ஏன்னா பிஎஸ்எல் இருக்கிறதுனால SSL எடுக்கணும். 1 hour செல்ஃப் ரேலி அப்புறம் நம்ம இருக்கிறோம். தென் மார்க்கெட்ல இங்க நம்ம செல்லு தான் போகணும். வெயிட் பண்ணி பார்த்தா இங்க என்ட்ரி கிடைக்குது. இந்த என்ட்ரிக்கு இது வரைக்கும் டிபி தான் இருந்தாலும் மார்க்கெட் இங்க கொஞ்சம் ரிஜெக்ட் ஆயிட்டு லாஸ்டா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோவான செல்ஃப் ரேலி அப்பயும் ஒரு பை பாடி க்ளோஸ் வச்சு தாண்டிடுது, வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். இதெல்லாம் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணும்போதே கவனிக்கணும். போட்டோமா என்ட்ரி 3 or 2 hour அப்படி போகக்கூடாது. அங்க என்ன நடந்திருக்கு, எவ்வளவு நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணிருக்கணும், எத்தனை கேண்டில்ஸ் எடுத்திருக்கு, நம்ம சைக்காலஜி பாதிக்கும். இப்போ இங்க வந்தோடனே நீங்க ஒரு $100 இருப்பீங்க, டக்குனு இப்படி வந்துருவான், $30 ஆயிடும். வெளியே வந்துருக்கு, திருப்பி பார்த்தா $100 வந்துருப்பான், அப்புறம் 200 வந்துட்டு இருப்பான், அப்புறம் டக்குனு நீங்க வந்துருவான், இங்க ஒரு 150 வந்துடும். சரி வெளியே வரானான்னு தோணும், அப்புறம் பார்த்தா 1 0 ஆயிடுவீங்க. ஸோ அந்த ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அது ப்ராக்டிஸ் பேக் டெஸ்ட் சார்ட்ஸ் பண்ணிட்ட பிறகுதான் லைவ் சாட்ல ஒன்னா ஒரு எக்ஸிபிஷன் பண்ண நிறைய கத்துப்பீங்க. மிஸ்டேக்ஸ் வரும், எசன்ஸ் வரும். நீங்க அப்பதான் நிறைய கத்துக்க முடியும். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை விட ஒரு லாசிங் ட்ரேடா அதிகமா கத்துக்க முடியும். அதை ஏத்துக்கோங்க. எப்படி சொல்றது, என்னோட லாங்குவேஜ்ல அவன் சொல்லுவான், மிஸ்டேக்ஸ் ஆர் வெல்கம் பட் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸ் வில் நாட் மேக் இன்கம். ஓகே, ரிப்பீட்டடா ஒரே மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுதான் நான் இருக்கேன். வீக்லி ரீகேப்ல வர முடியல, சண்டே வேலை ப்ரோ, ஓகே எப்போ ஃப்ரீ, டிஸ்கார்ட்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஸ்கார்ட்ல ஒரு செஷன் கிரியேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல உங்க டவுட் கிளியர் பண்றேன். ஓகே, எந்த அளவுக்கு உங்களால மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாம அவாய்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ணிப்பீங்க உங்களை. இதெல்லாம் என்னோட மிஸ்டேக்ஸ், ஹவு டு அவாய்ட் த லாசஸ்னா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் நீங்க அவாய்ட் பண்ண லாஸ் வராது, ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. இருக்கிற ப்ராஃபிட் குட்டியா கூட இருக்கட்டும், ஆனா அதை பார்த்து கத்துக்கலாம் பே அவுட்ஸ் வர வரைக்கும். தட்ஸ் இட். தேங்க்யூ.